ஆண்டாள் நாச்சியார் இன்றைய நாள் பாசுரத்தில் பாடுகிறாள். அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போலே வந்து தலை பெய்தோம். கிங்கிணி வாய்ச்செய்த தாமரை பூ போலே செங்கண் இரண்டும் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்தனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இடிந்தேலோர் எம்பாவாய் என்றாள். கண்ணா, நீ உன்னுடைய கண்களை திறந்து எங்களை பார்க்க வேண்டும். உன்னுடைய அந்த கருணை பார்வை எங்கள் மீது விழுந்தால் எங்களிடத்தில் இருக்கிற தீமையெல்லாம் போய்விடும் என்பது பாசுரத்தினுடைய பிற்பகுதி. கடவுளுடைய கடாட்சம் கிடைத்தால் நம்முடைய தீமை, நம்முடைய துன்பம், நம்முடைய துயரம் போய்விடும், சரி. ஆனால் கடவுளின் கடாட்சத்தை பெறுவதற்கு கூட என்ன செய்ய வேண்டும்? அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து, இந்த உலகத்தை நாங்கள்தான் ஆட்சி செய்கிறோம் என்கிற அதிகார பலத்திலேயும் அதிகார செருக்கிலேயும் இருக்கக்கூடிய அரசர்கள், கண்ணா, உன்னிடத்தில் வரும்போது அந்த செருக்கையெல்லாம், அந்த மமதையை எல்லாம் தொலைத்துவிட்டு தங்களுடைய சுய அபிமானத்தை தொலைத்துவிட்டு அபிமான பங்கமாய் வந்து நிற்கிறார்கள். இப்போது பாருங்கள் என்ன ஆகிறது.